ஸோ நீங்கள் எல்லோரும் 9th ஏப்ரல் போய் ஓட் பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸ் வந்து லாஸ்ட்டு 6 மந்த்தாக வந்து அதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, உங்களுடைய ஃபஸ்ட்டு நாங்கள் எதில் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து ஆரம்பித்தோம். எங்களுடைய வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீடு வீடாக வந்து அவங்களுடைய ஒவ்வொரு வாக்காளர்களுடைய தகவல்கள் எல்லாத்தையும் சரி பார்த்து அவங்களுடைய வாக்கு பட்டியலில் அவங்களுடைய பேரை சேர்த்தாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து இறந்த வாக்காளர்கள், ஷிஃப்டான வாக்காளர்கள், வேறு மாநிலத்திற்கு வந்து குடிபெயர்ந்த வாக்காளர்கள் அவங்களெல்லாம் கண்டறிந்து அந்த வாக்காளர்களுடைய பெயர்களை வந்து வாக்கு பட்டியலிருந்து நீக்கியிருக்காங்க. ஸோ நம்ம புதுச்சேரியில் வாக்குப்பட்டியல் வந்து கம்ப்ளீட்டாக பியூரிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரு சிறந்த ஒரு வாக்காளர் பட்டியலை வந்து தயாரிச்சிருக்காங்க. நம்ம எஸ்ஐஆருக்கு முன்னாடி, அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு முன்னாடி புதுவை மாவட்டத்தில் 8,55,000 வாக்காளர்கள் இருந்தாங்க. நம்மளுடைய எஸ்ஐஆர் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது இன்றைய டேட்டில் நம்மளுடைய வாக்காளர்கள் எண்ணிக்கை வந்து 7,93,000. இந்த 7,93,000 பேர் தான் வர 9th ஏப்ரல் வந்து வாக்களிக்க போகிறாங்க. இது இல்லாமல் நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ நம்ம 7,92,000 பேர் வாக்களிக்கிறதுக்காக நம்ம புதுவை மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 20,000 அரசு ஊழியர்கள் இரவு பகல் பாராமல் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அரசு ஊழியர்கள் மட்டும் இல்லாமல் 45 கம்பெனிஸ், அதாவது சென்ட்ரல் பாராமிலிட்ரி ஃபோர்ஸ், அவங்க வந்து பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காங்க நம்மளுடைய சட்டம் ஒழுங்கு பேணி காக்க. இது இல்லாமல் ஒரு 28 சென்ட்ரல் அப்சர்வர்ஸ், அதாவது எலெக்ஷன் சரியாக நடக்குதான்னு பாதுகாக்கிறதுக்கான அப்சர்வர்ஸ் அவங்க வந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் நம்ம எதுக்காக வந்திருக்காங்கன்னா 9th ஏப்ரல் வந்து நம்ம எல்லோரும் ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து 9th ஏப்ரல் சிறப்பாக ஓட்டு போடணுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் அஷ்யூர்டு மினிமம் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய வாட்டர், டாய்லெட்ஸ், லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஃபர்னிச்சர்ஸ், பந்தல் எல்லாமே போட்டிருக்கோம். புதுசாக வரப்போகிற எலெக்ஷனில் என்ன பண்ண போகிறோம்னா மொபைல் டெபாசிட்டிங் ஃபெசிலிட்டிஸ், அதாவது வாக்குச்சாவடிக்கு உள்ளார நம்ம போகிறப்ப மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த மொபைலை வந்து டெபாசிட் பண்ணுறதுக்காக தனியாக அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் ஒரு மொபைல் டெபாசிட்டிங் ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்கோம். ஸோ அதுவும் அந்த ஃபெசிலிட்டிஸ் மேன் பண்ண போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களை மாதிரியே இருக்க மாணவர்கள் தான். உங்களை தான் வந்து வாலண்டியர்ஸை நாங்கள் டிப்ளாய் பண்ண போகிறோம். இப்போ நம்ம புதுவை மாவட்டத்தில் நாமினேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சது. அதாவது வேட்பாளர்கள் அனைவரும் அவங்களுடைய நாமினேஷன்ஸ் முடிச்சுட்டு ஃபைனல் வேட்பாளர்கள் லிஸ்ட்டும் தயாரிக்கப்பட்டு விட்டது. அதாவது நம்ம புதுவை மாவட்டத்தில் மட்டும் 25 தொகுதிகள் இருக்குது. 25 தொகுதிகளுக்கு 253 வேட்பாளர்கள் தேர்வாகியிருக்காங்க. இந்த 253 வேட்பாளர்களுக்கு தான் நீங்கள் வந்து ஓட் பண்ண போகிறீங்க. இந்த வேட்பாளர்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி தெரியுங்க? ஏதாவது ஐடியா இருக்குங்களா? இப்போ 253 வேட்பாளர்கள் வந்து போட்டியிட போகிறாங்க இல்லையா? இந்த வேட்பாளர்கள் பற்றி உங்களுக்கு இண்டிவிஜுவலாக தெரியணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? வெரி குட். யாருமா சொன்னது? உங்கள் பேர்? ரொம்ப கைத்தட்டல் கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்மளோட ECI ஆப்பில் நோ யுவர் கேண்டிடேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு மொபைல் ஆப் இருக்குது. அந்த நோ யுவர் கேண்டிடேட் ஆப்பில் உங்களுடைய தொகுதியை என்டர் பண்ணிங்கன்னா அந்த தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணுற வேட்பாளர்கள் வருவாங்க. அந்த வேட்பாளர்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு, அதாவது ஃபார்ம் 26ன்னு சொல்லக்கூடிய அஃபிடேவிட் இருக்கும். அந்த அஃபிடேவிட்டில் அவங்களுடைய பர்டிகுலர் வேட்பாளருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு, அந்த வேட்பாளருக்கு ஏதாவது குற்றப்பின்னணி இருக்குதா அப்படிங்கிற அதை பற்றி போட்டிருப்பாங்க. அந்த வேட்பாளர்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது அவர் என்ன படிச்சிருக்காரு, என்ன வியாபாரம் பார்க்குறாரு, இது மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸை எதுக்காகனா நீங்கள் வந்து கரெக்டான டெசிஷன் எடுக்கணும். ஓகே, யங் ஓட்டர்ஸான நீங்கள் வந்து கரெக்டான டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது. அதாவது இந்த வசதிகள்லாம் இருக்குது. ஸோ இந்த வசதிகள்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். இங்கே இருக்கிற அனைவருக்கும் நான் வந்து நம்மளுடைய எபிக் கார்ட்ஸ், அதாவது அடையாள அட்டை வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அடையாள அட்டைகள் நீங்கள் அன்றைக்கி ஏப்ரல் 9th உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய வாக்கு வந்து பதிவு செய்யணுங்கிறத எங்களுடைய மாவட்ட தேர்தல் அதிகாரி மூலமாக நான் கேட்டுக்கிறேன்.